Hi friends, Sunday morning to evening routine vlog தான் பார்க்க போறீங்க. வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். சண்டேனாலே எல்லார் வீட்லேயும் மார்னிங் லேட்டாக தான் எழுந்துப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்தேன். பூரி செய்யலான்ட்டு மாவு ஜலிச்சிட்டு இருக்கேன். எப்பவுமே பூரி சப்பாத்தி செய்யும் போது இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துப்பேன். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் தேவையான உப்பு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணிக்கணும். பூரிக்கு செய்கிறதுனால நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். பூரிக்கு எப்போவுமே மாவு பிசையும் போது ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடக்கூடாது. சப்பாத்திக்குனா ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கு கொஞ்சம் ரஃபாகவே பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை மூடி போட்டு வச்சிடலாம். பெரிய பையனும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் முழிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க 2 பேருக்கு மட்டும் காஃபி ஆற்றி கொடுத்துட்டேன். சின்ன பையன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துப்பான். அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடுவார். சண்டே தானே நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு அப்பெல்லாம் நினைக்கவே முடியாது. சண்டே தான் நமக்கு அதிகமாக ஒர்க் இருக்கும். அன்றைக்கி தான் நான்வெஜ் ரெசிபிலாம் செய்வோம். நிறைய பேர் மாவெல்லாம் திருப்பி அரைச்சி வைப்பாங்க. அதனால் ஒர்க் கரெக்டாக இருக்கும். ஹஸ்பண்டுக்கும் கப்பில் காஃபி போட்டு கொடுத்தாச்சு. இந்த கப்புக்கு வந்து சண்டை வரும் சின்ன பையன் இருந்தால். அதனால் ஹஸ்பண்டுக்கு காஃபி வந்து கப்பில் கொடுத்துட்டேன். பெரிய பையனுக்கு வந்து அவனுக்கு டம்ளர்லேயே கொடுத்தாச்சு. பூரி செய்கிறப்போ எப்போவுமே நம்ம மாவு ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. மாவு பிசைஞ்ச உடனே நம்ம உருட்டி போட்டுடலாம். எனக்கு வந்து டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி நான் கத்தியை வச்சு தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ரவுண்டு பண்ணி எடுத்துப்பேன். எல்லாம் உருண்டை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பக்கம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் மாவு தேய்ச்சி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரிக்கு வந்து ரொம்ப நம்ம தின்னாக தேய்ச்சிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கனமாக தேய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்குன்னு ரொம்ப நான் கனமாக தேய்ச்சி எடுத்துக்கல. இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே கிச்சன் மேடையில் தான் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துப்பேன். இதே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே எனக்கு பழக்கமாகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன பையன் எந்திக்கிறதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. லீவ் விட்டாலே போதும், பசங்களை சமாளிக்கிறதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இதில் குக்கிங் வேலை அவங்களையும் பார்த்துக்கணும். நமக்கு வேலை இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும். லீவ் விட்டுருச்சுன்னா பசங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள நம்ம சமாதானப்படுத்தி சண்டை போடாதீங்க சொல்லிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் அதிகமாக இருக்கும்போது இந்த ஒர்க் முடிச்சிட்டோன்னே நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணலான்ட்டு நம்ம மைண்டில் இருக்கும். ஆனால் பார்த்தா நம்ம அதுக்குள்ளே பசங்க ஏதாவது நமக்கு ஒரு வேலை வைப்பாங்க. அப்படி தான் எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பசங்க வந்து அப்பப்போ வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் சமாளிச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. எல்லாம் தேய்ச்சி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா போட்டு எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சுனா கலர் சீக்கிரமாக சேஞ்ச் ஆயிரும். எண்ணெய் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரே ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். நம்ம ஃப்ளேம் மாற்றிக்கிட்டே இருந்தால் எண்ணெய் சூடு வந்து கம்மியாயிரும். பூரி உங்களுக்கு இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரணும்னா மாவு பிசையும் போது ஒரு 2 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துட்டு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா உப்பி வரும். எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துட்டேன். பசங்களுக்கு வந்து பூரி நேற்று வச்ச பருப்பு குழம்பு இருந்துச்சு, அதை வச்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரியும் பருப்பு குழம்பு தான். எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. சுட்டு எடுத்துகிட்டு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. பசங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு போட்டு எடுத்துட்டேன். சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் புசு பூரி எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே நான் சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு இடம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே மாவு பிசையும் போது ரொம்ப தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடாதீங்க. அதே மாதிரி ரவை சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சண்டேனாலே நான்வெஜ் ரெசிபி இல்லாமல் எப்படி, அதான் சிக்கன் பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கனை வந்து ஒரு 600 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு நான் 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் எவ்வளோ சேர்க்குறோமோ அதை விட அதிகமாக நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு நான் 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்தாச்சு. தனியாத்தூள் சேர்த்துறதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துறதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு தயிர் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிக்கனில் மசாலா போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். தயிர் சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இது கூடவே நான் 2 ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 2 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அப்படியே கையோட சேர்ந்த பாத்திரம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். மார்னிங் சேர்ந்த பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அப்படியே ஒரு டைமும் இப்படி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கும் ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி சண்டேன்றதுனால நம்ம கொஞ்சம் நேரம் சமையல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அதனால் எல்லாமே நான் அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு.
பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பூரி செஞ்சிருந்தனால எண்ணெய்லாம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக தெரிச்சிருந்தது. எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் தக்காளிலாம் எடுத்து வச்சுட்டேன் பிரியாணி செய்கிறதுக்கு. வெங்காயம் எப்போவுமே பிரியாணி செய்கிறப்போ நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளியும் அதே மாதிரி தான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற போது அப்படியே மயில் வீட்டு பாப்பா வந்துட்டா. அவள் கூட பேசிக்கிட்டே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டே இருந்தேன். பிரியாணிக்கு வந்து நான் இன்றைக்கி 2 வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஆனால் 3 தக்காளி நான் ஃபுல்லாக சேர்க்கல, 2 தக்காளி தான் சேர்த்தேன். கட் பண்ணும்போது தக்காளி வந்து அதிகமாக ஆகிடுச்சு. அதனால் 2 தக்காளி மட்டும் தான் போட்டேன். ஒன்று வந்து ரசத்துக்கு அப்படியே வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தக்காளி அதே மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிரியாணிக்கு எப்பவுமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா மிளகாய் தூள்லாம் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம். பசங்களுக்கு வந்து ரொம்ப காரம் கொடுக்க மாட்டேன். அதனால் 2 மிளகாய் தூள் தான் எடுத்திருந்தேன். வெங்காயமும் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. வெஜிடபிள்ஸ் கட் பண்ண அப்படியே மீதி ஒர்க்லாம் அப்படியே முடிச்சாச்சு. அரிசிலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறதுனால ரைஸ்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சிடலான்ட்டு எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சேன். அது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே அதுவும் ஊறிடும். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. ரசத்துக்கு வந்து பூண்டு சீரகம் மிளகு எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுட்டேன். ரசத்துக்கு எப்போவுமே நம்ம மசாலா அரைக்கும் போது ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது. 2 பல்ஸ் மட்டும் அரைச்சிட்டதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு தக்காளி தான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இதை ஒரு 2 பல்ஸ் அரைச்சா போதும். ரொம்ப நேரம் அரைக்க வேணாம். அவ்வளோதான், சூப்பராக அரைச்சாச்சு. ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. புளி எப்போவுமே ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கணும். டஸ்ட் இருந்தால் கூட வந்துடும். ஒரு பக்கம் சாதமும் வச்சுட்டேன். ஒயிட் ரைஸ் கொஞ்சம் செய்யலான்ட்டு ஒயிட் ரைஸும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. சாப்பாடும் ஒரு பக்கம் வெந்துருச்சு. அதை வடித்து விட்டுலான்ட்டு வடித்து விட்டுட்டேன். சாப்பாடு வடித்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடுறோம். ரசம் தாளிச்சிடலான்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டதுக்கப்புறம் கடுகு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிச்சிட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி ஊற வச்சுருந்தேன், நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். புளித்தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரசம் எப்போவுமே நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. நல்லா நுர வரும்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி சேர்த்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நுர வந்துட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். ரசத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. சூப்பராக சுவையான ரசமும் ரெடி ஆகிடுச்சு. ரசம் சாதம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து சிக்கன் பிரியாணிக்கு நான் இன்றைக்கி வந்து இந்த கடையில் தான் செய்ய போகிறேன். இந்த கடையில் நிறைய வாட்டி நான் சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டேன். அவ்வளோ சூப்பராக உதிரியாக வரும். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காது. கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு பிரியாணி இலை அப்படியே சோம்பு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். எல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பிரியாணிக்கு வந்து நல்லா வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் தக்காளி நல்லா குழைய வெந்துடும். தக்காளி சூப்பராக வெந்துருச்சு. இதை ஒரு நாள் கலரி விட்டுக்கிறேன். பார்க்குறதுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அரிசி நம்ம சிக்கன்லாம் சேர்த்துட்டோன்னே கரெக்டாக இருக்கும். தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டதுக்கப்புறம் இதோட நல்லா கலரி விட்டுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்தாச்சு. அதனால் உப்புலாம் எதுவுமே சேர்க்கலை. இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுருக்கிறேன். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு அதே மாதிரி திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும் சிக்கனில். நம்ம ஊற வச்சுட்டு இந்த மாதிரி செய்கிறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் நல்லா மசாலாலாம் நல்லா கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து அரிசி நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். சிக்கன் சூப்பராக நல்லா வெந்துருச்சு.
சிக்கன் வந்து ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. எண்ணெய் இந்த மாதிரி சைடில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி இப்போ கூட உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கணும். நான் தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கலான்ட்டு உப்பு டேஸ்ட் பண்ணேன். உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இன்னொரு வாட்டி. எப்போவுமே நம்ம சிக்கன் பிரியாணி செய்யும் போது தண்ணி அளவு வந்து பார்த்து சேர்க்கணும். 1.5 அலாக் அரிசிக்கு 3 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உப்பு சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். அப்படியே ஒரு பக்கம் வந்து ட்ரை சிக்கன் கிரேவி செய்யலான்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம ரொம்ப நேரம் ஆகாது செய்கிறதுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். நம்மளோட தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வரும். ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்க்கும் போது கூட தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியோட நம்ம அரிசி சேர்த்தோன்னா தண்ணி இன்னும் அதிகமாகிட்டு அப்புறம் அரிசி வந்து நல்லா குழஞ்சிரும். அரிசி சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கலரக்கூடாது, அரிசி வந்து உடஞ்சிரும். லைட்டாக கலரி விட்டுட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நான் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அப்படியே ஹை ஃப்ளேமில் இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணி கொஞ்சம் வற்றிட்டதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம தம்மில் வச்சிடணும். சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் கிரேவி நல்லா சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. சிக்கனில் இருக்க தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளுக்கு நான் 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு வந்து நான் ஏற்கனவே சேர்த்துட்டேன். சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். வேறு எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே நான் சேர்க்கலை. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக கலரில் லைட்டாக தான் ஒரு பக்கம் மட்டும் கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து இதில் வெயிட் வச்சிடணும். 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சிடணும். இன்னொரு பக்கம் சிக்கன் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி இன்னும் நல்லா வற்றிடும். தண்ணி ஃபுல்லாக வற்றிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். தண்ணி வற்றுறதுக்காக நான் மூடி போட்டு வச்சிட்டேன். அப்படியே ஃபைனலாக சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெயிட் எடுத்துடுறேன். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. வெயிட் எடுத்துகிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் கூட அடி பிடிக்கல அடியில். அவ்வளோ சூப்பராக உதிரியாக இருந்துச்சு. டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. நான் இந்த கடையில் நிறைய வாட்டி நான் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி சிக்கன் கிரேவியும் சூப்பராக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து கடைசியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து சூப்பராக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி சுட சுட சாதம், ரசம், அப்படியே தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து வெள்ளரிக்காய், கேரட் எல்லாம் சேர்த்துருக்கு. சிக்கன் கிரேவியும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சண்டே ஸ்பெஷல் எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பசங்களும் சாப்பிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு செமையாக இருந்துச்சுமான்னு பிரஜனா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். சிக்கன் பிரியாணி எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் சாப்பிட்றதுக்காக. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ரெசிபி எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நைட்டு வந்து ரசமும் சிக்கன் கிரேவியும் வச்சு சாப்பிட்டோம். மதியம் வந்து பசங்க எல்லாருமே வந்து சிக்கன் பிரியாணி தான் விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால் சாதம் ரசம்லாம் அப்படியே இருந்துச்சு. நைட்டு வந்து ரசம் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டேன்.
கொஞ்சம் பிரியாணி இருந்துச்சு, பசங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிரஜன் வந்து எக்ஸாம்ன்றதுனால கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தார். படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க பசங்களும். இன்றைக்கி சண்டே வந்து இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.